ஹலோ guys, வெல்கம் பேக் டு மோகன் கோச் சேனல் அண்ட் திஸ் இஸ் யோர் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் அப்படின்ற ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் பார்க்கலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வாட் இஸ் வாட்ன்ட்டு ஒன்றும் இல்லை, ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அரேல பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் மேக்ஸ் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம் நான் ஏன் இப்போ நடத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ மீடியம் லெவலில் ஸோ இந்த மேக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணி அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி கொண்டு வருது, ஒரு ட்ராக்ல கொண்டு வருது அப்படின்றதுக்கு ஒரு பேசிக் இன்ட்ரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த மேக்ஸ் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் ப்ராப்ளம் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் எனக்கு இன்புட் 1,1,1,0,1,1 கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ்னா பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் அப்படின்னா ஒரு ஒன் அப்படின்னா நமக்கு ஒரு லைன்ல இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நடுவில் பார்த்தீங்கன்னா கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸாக அப்படியே பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகாமல் இருக்குன்னா நம்ம அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுல என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸ் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது நம்மளுக்கு கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் தெரியும். ஓகேவா? ஆனா இதோட லென்த் பாத்தீங்கன்னா 2 கரெக்டா. இந்த கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸோட லென்த் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 3. இப்ப இந்த ரெண்டுல எது மேக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா என்னது 3 தான் நம்மளுக்கு மேக்ஸ் கரெக்டா. அப்ப என்ன பண்ணணும், இந்த மேக்ஸிமம் ஒன்ஸ் தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் செட் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம், இன்புட் என்ன கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்புட் 1,1, 0, 1,1 கொடுத்துருந்தாங்க. கரெக்டா? இப்போ என்ன பண்ணுறேன், கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகேவா? என்ன பண்ணுறேன், கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் என்ன பண்ணுறேன் நான் பார்த்தீங்கன்னா 0ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் என்ன பண்ணுறேன் 0 வச்சுக்கிறேன். ஓகே, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் அப்படின்றத அப்டேட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் அப்படின்ற எலமெண்ட். ஓகேவா? இந்த மேக்ஸ் அப்படின்ற எலமெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன்ஸ்குள்ளே போகலாம். ஓகேவா? இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்ற எலமெண்ட் வருது. ஓகேவா? இப்போ எனக்கு 1 வந்தங்காட்டி என்ன பண்ணுறேன், நான் பார்த்தீங்கன்னா கவுண்ட் என்ன பண்ணுவேன், கவுண்ட் பார்த்தீங்கன்னா +1 பண்ணிட்டு என்ன பண்ணிடுவேன்னா கவுண்ட் 1 மாத்திரும். ஓகேவா? 1 மாத்திட்டு என்ன பண்றேன், மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுவேன். என்ன பண்ணுவேன்னா மேக்ஸ் என்ன பண்ணிடுவேன்னா இந்த ரெண்டுல எது மேக்ஸ்ன்னு பார்ப்பேன். இப்போ கரண்டா கவுண்ட்டையும் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 1, மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 கரெக்டா. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 கரெக்டா. இந்த ரெண்டுல எது மேக்ஸ்ன்னு பார்ப்பேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 1 தான் மேக்ஸ். அப்போ நான் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்டேட் பண்ணிடுவேன். அடுத்து ரெண்டாவது இட்ரேஷன் எனக்கு என்ன பண்ணுறது, 1 வரும். திரும்ப எனக்கு 1 என்ன பண்ணிட்டேன், கவுண்ட்டை பார்த்தீங்கன்னா 2ன்னு வச்சுட்டேன். அதே மாதிரி மேக்ஸை பார்த்தீங்கன்னா என்ன பண்றேன்னா கவுண்ட் பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கரெக்டா. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 1. இந்த ரெண்டுல எது மேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் கரெக்டா. அப்போ என்ன பண்றேன், நான் மேக்ஸை 2ன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேவா? இப்போ அடுத்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல அடுத்து தேர்ட் ஐட்ரேஷன் வருது. ஓகேவா? தேர்ட் ஐட்ரேஷன்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்ற எலமெண்ட் வருது. இப்போ 0 வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ்லாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் அப்படியே பிரேக் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு அந்த கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்ற எலமெண்ட் என்னோட கன்சிக்யூட்டிவ்னஸ் பிரேக் பண்ணுது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம்னா அப்படியே என்ன பண்ணிடுவேன், கவுண்ட்டை 0ன்னு அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேவா? கவுண்ட்டை எனக்கு அந்த கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் எனக்கு பிரேக் ஆச்சுன்னா 0ன்னு அப்டேட் பண்ணிட்டு எப்போ போல என்ன பண்றேன், மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டா இருக்கும். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது, கவுண்ட் 0, மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2. அப்போ பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட் ஆகாது இந்த இடத்துல. அடுத்து ஃபோர்த் ஐட்ரேஷன்ல 1 வருது. 1 வந்துட்டு என்ன பண்றேன், திரும்ப பார்த்தீங்கன்னா கவுண்ட் 1ன்னு மாக்கிறேன். அப்போ மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் ஆஃப் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 1, மேக்ஸ் 2. அப்போ எனக்கு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். ஸோ இப்போ அடுத்து ஃபிஃப்த் ஐட்ரேஷன் போகலாம். ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த் ஐட்ரேஷன் போனோம் அப்படின்னா எனக்கு என்ன வருது, திரும்ப 1 வருது. திரும்ப என்ன பண்றேன், கவுண்ட் +1 மட்டும் நான் 2ன்னு ஆட் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா மேக்ஸ் ஆஃப் 2,2 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 தான் வரும். ஸோ இங்கே நோ அப்டேட்டு. அடுத்து லாஸ்ட் ஐட்ரேஷன் என்ன வருதுன்னா எனக்கு 1 வருது. திரும்ப என்ன பண்றேன், கவுண்ட் பார்த்தீங்கன்னா 3ன்னு அப்டேட் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு என்ன ஆயிரும், மேக்ஸ் ஆஃப் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 3, மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2. எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 3ன்னு வந்துடும். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எனக்கு என்ன ஆகுது, மேக்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 இருக்கு. கரெக்டா?
இப்போ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசல்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசல்ட். நம்ம என்ன பண்ணிட்டோம், கவுண்ட்டை வந்துட்டு ப்ளஸ் பண்ணிட்டு கன்சிக்யூட்டிவ் பிரேக் ஆச்சுன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோவாக மாற்றி இது பண்ணோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் என்ன பண்ணிட்டோம், அந்த மேக்ஸ் அப்படின்ற ட்ராக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம மேக்ஸை வச்சு செக் பண்ணிட்டே வந்தங்காட்டி எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் இருந்துச்சு. எப்படின்னா 1,1ன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு, 1,1,1ன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்போ இதில் தான் எனக்கு இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லென்த்து. ஸோ அப்போ இந்த மேக்ஸ் தான் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குது, எனக்கு வந்து இங்கே வந்துட்டு வந்துருக்கு. ஓகேவா? ஸோ வாங்க இதை வந்துட்டு நம்ம கோட் பண்ணுவோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ என்ன பண்ணுறேன், இன்ட்டு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்ட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஐட்ரேட் பண்ணுற லூப்பை. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி ரொம்ப இன்டெப்த்தாக போகணுன்ற நீட் கிடையாது. ஸோ உங்களுக்கு இது பார்த்தாலே வந்து புரிஞ்சிடும். என்ன பண்ணுறேன், இப்போ என்ன கரண்ட் நம்பர் வந்துட்டு 1 செக் பண்ணுறேன். ஓகேவா? கரண்ட் நம்பர் 1 செக் பண்ணுறேன். 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன்னா கவுண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இன்கேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸா இல்லை வேறு ஏதாவது நடுவில் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்ற எலமெண்ட் வந்து பிரேக் பண்ணுதுன்னா என்ன பண்ணுறேன்னா கவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0ன்னு அப்டேட் பண்ணிடுறேன். ஆனால் எல்லா இட்ரேஷன்லையும் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டே வருவாங்க. கரெக்டாக மேக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் கவுண்ட் கமா மேக்ஸ். எல்லா இட்ரேஷன்லையும் என்ன பண்ணுறேன்னா மேக்ஸ் அப்டேட் பண்ணிட்டு வரேன். கடைசியாக என்ன பண்ணுவோன்னா மேக்ஸ் அப்படின்ற வேரியபிள் என்ன பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஸோ வாங்க ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, டிஸ்கஸ் எல்லாமே ரன் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு நான் ஏன் இப்போ நடத்தினேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஃபியூச்சரில் ஒரு சில சம்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு அந்த மேக்ஸை வந்துட்டு ட்ராக்ல வச்சிருக்கணும். ஸோ ஒரு ஐட்ரேஷன் வர பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக கண்டுபிடிச்ச கால்குலேஷன்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணாமல் ட்ராக் பண்ணிட்டு வருது. ஸோ ஒரு பேசிக்கான இன்ட்ரோக்காக என்ன பண்ணிருக்கேன் சம் எடுத்திருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பை கைஸ், see you in the next video.